மெய்யான சுவிசேஷம் மற்றும் போலியான சுவிசேஷங்கள் என்றதான காரியத்தை குறித்து பார்க்கலாம். மெய்யான சுவிசேஷம், ஏன் இந்த வார்த்தை மெய்யான சுவிசேஷம் போலியான சுவிசேஷம் அப்படின்ட்டு சுவிசேஷங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒன்றுதான் இருக்க முடியும் இல்லையா? அப்படிதானே? சில நேரங்களில் நாம் கூட பார்த்தீங்கன்னா அறியாமல் நம்முடைய வாயிலிருந்து அங்கே வேற சத்தியம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவது உண்டு. அப்படிதானே? உண்மையா இல்லையா? அங்கே அந்த இடத்துல அந்த சபையில் அங்கே வேற சத்தியம் சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னால் சத்தியம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று தான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை போல சுவிசேஷம் என்று சொன்னால் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, விசுவாசம்னா எத்தனை இருக்கு? ஒரே விசுவாசம். ஞானஸ்நானம்னா எத்தனை இருக்கு? ஒரே ஞானஸ்நானம். தேவன்னா எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே தேவன். அப்ப அது போல சத்தியம் என்று சொன்னால் ஒன்று தான். அப்ப இங்க வேற சத்தியம் அங்க வேற சத்தியம் அப்படிலாம் கிடையாது. சத்தியம் என்பது எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப சுவிசேஷம் என்று நம்ம வாசிக்கும் போது நம்ம புரிதலுக்காக தான் மெய்யான சுவிசேஷம் போலியான சுவிசேஷங்கள் என்று சொல்ல நான் சொன்னேன். அப்ப மெய்யான சுவிசேஷம் என்றால் தேவன் தான். சுவிசேஷத்தில் நம்ம என்னதான் சுவிசேஷம் மெயின் பாயிண்ட் என்னவா பார்ப்போம்? நம்ம ரட்சிப்புக்கான செய்தி அப்படின்னு பார்ப்போம்ல. அது மாத்திரமல்ல, அதற்குள் வேறொரு காரியமும் அடங்கியிருக்கு. ரட்சிக்கிறதான தெய்வத்தை அறிவித்து ரட்சிப்பதற்கான வழியை அறிவிக்கிறதுக்கு பேர் தான் சுவிசேஷம். மெய்யான சுவிசேஷம் என்றால் தேவன் தான் யார் என்பதையும் தான் மனுஷருக்கு ஏற்படுத்தின ரட்சிப்பின் வழி இன்னதென்பதையும் மனுஷருக்கு அறிவித்ததான செய்தியாக. இந்த ட்ரூ காஸ்பல் இஸ் ஆத்தர்ட் பை காட். தேவனே அறிவித்ததான ஒரு செய்தி, மனுஷனுக்கு தோன்றினதான ஒரு செய்தி அல்ல, தேவனே ஏற்படுத்தினதான செய்தி. பொய் சுவிசேஷங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஓரளவுக்கு உண்மைகளை அவைகள் உள்ளடக்கி இருந்தாலும் அவைகள் தேவனை முழுமையாக வெளிப்படுத்தாத செய்திகளாகவும் மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிக்க திராணியற்ற செய்திகளாகவும் அவைகள் இருக்கும். ஏன் சில காரியங்கள் சில உண்மைகளை உள்ளடக்கி அப்படின்னு நான் சொல்றேன்னா, எந்த இடத்துல யாரு சுவிசேஷம் அறிவித்தாலும் அதுல சில டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். ஏசு அப்படின்றதான வார்த்தை, கிறிஸ்து என்ற வார்த்தை, இதை அவாய்ட் பண்ணி நீங்க பண்ண முடியாது. கிருபை என்றதான வார்த்தை, பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு, விசுவாசம், மனம் திரும்புதல், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ செய்தியில அது உள்ளடக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். ஆனால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தேவனை வெளிப்படுத்தாத செய்திகளாக அமைந்திருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. ஃபால்ஸ் காஸ்பல்ஸ், though containing truth to an extent, it never reveal the true God. உண்மையான தெய்வத்தை அப்படி முழுமையாக வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்த்தீங்கன்னா அது இருக்காது.